Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கடந்த 27 ஆண்டுகளாக எந்த கட்டணமும் வாங்காமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தருகிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆசிரியர் ஆண்டனி. அவரது கல்வி சேவையை பற்றி மனிதர்கள் பகுதியில் பார்க்கலாம். பேர் ஆண்டனி. என்னுடைய சொந்த ஊர் பாத்திமா நகர். படித்தது MA BEd இங்கிலீஷு. டீச்சராக 26 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 27 வருஷமும் இது ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். இல்லாதவங்களுக்கு, ஏழைப்படுற பசங்களுக்கு காசு கட்டினா தான் படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் ஒருத்தர் வரக்கூடாது. ஏன்னா நான் படித்தவன், நானும் ஆசிரியர், நானும் அந்த சிரமப்பட்டிருக்கேன். அந்த சிரமத்தினுடைய வலி எனக்கு தெரியும். அதனால அந்த வலி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக என்னால் முடிஞ்ச உதவியை 27 வருஷமா ஃப்ரீயாக நடத்திக்கிட்டு இருக்கேன். 27 வருஷமா படித்த மாணவர்களில் தோராயமாக சொல்ல போனோம்னா கூட ஒரு 15,000 to 20,000 பேர் இது வரைக்கும் படிச்சுட்டு என்னை கடந்து போயிருக்கிறாங்க. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போனவங்க நிறைய பேர், அதில் வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கம்பெனியில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரியே இந்த SI எக்ஸாம்னு எழுதி அவங்களுக்கு நடத்தி அந்த மாதிரி SIயா இருக்கிறவங்க நிறைய பேர், போலீஸாக இருக்கிறவங்க நிறைய பேர், ஆசிரியர்களாக இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு தோராயமாக என்னை படித்ததுனால இங்கிலீஷை பேசினால கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனே அப்படின்னு சொன்னவங்க இவர் விரல விட்டு என்னம்னா ஒரு 5,000 அந்த மாதிரி சொல்லலாம் தாராளமா. இது ஆசிரியர் பணி, அறப்பணி அப்படிம்பாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆசிரியர் என்பவர் சம்பளத்தை வாங்கிட்டு மட்டும் வேலை செஞ்சாருன்னா அவர் ஆசிரியர் இல்லை. அது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. இன்றைக்கு பெரும்பாலும் ஆசிரியர்களை போட்டி போட்டக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி போட்டி போட்டு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. உண்மையிலே அதை பாராட்டணும். அது நிறைய பேர் தெரியறது இல்லை. அரசு பள்ளினா என்னமோ தரம் தாழ்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. அரசு பள்ளியில் நானும் தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த செய்யறதுல என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் முதல்ல போனோன்னா எங்கள் தலைமை ஆசிரியர் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். அப்படி ஒரு சின்சியரான தலைமை ஆசிரியர் பார்க்க முடியாது. அவர் இங்கிலீஷ் தான். முதல் ஆள் அவர் போவார், 2வது ஆள் நான் போவேன். அதே மாதிரி பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது 5:30 5:45 ஆகும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வரும்போது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அர்ப்பணிப்பு மனப்பான்மை. அப்போ ஆசிரியர் பணி, அறப்பணிங்கிறது இந்த செய்வதன் மூலமாக தான் நம்ம காட்ட முடியுமே இல்லையா, பேசுறது மூலமாக காட்ட முடியாதுங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.